இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சொல்ல வேண்டியதானே, காப்பி போடாதீங்க, டீ போடாதீங்க, கை பிடிச்சி விட வேண்டியதானே. சும்மா இந்த வீம்பெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுதுங்க? ரோசம் வந்து மண்ணாங்கட்டியாது. சும்மா கொஞ்ச நேரம் விட்டா இன்னும் 2 நாள் போனால் ஒரு காப்பி போட்டு எனக்கும் கொடுப்பான்னு கேட்பேன். இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு கேட்பேன். கூப்பிடுங்க. தர்சா, பார்கவி, பார்கவி, பார்கவி எங்க? என்ன அங்கிருந்து வர? இல்ல, ஃபோன் பேசிட்டு இருந்தேன். ஓ சரி சரி. என்ன ஏதோ யோசனையாவே இருக்க? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி. காப்பி விடுங்க, இந்த பணியாரம் இருக்கு, சாப்பிடுங்க. உனக்கு பிடிக்கலடா, இல்ல சாப்பிடு. பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அது எப்படி பசிக்காம இருக்கும்? இங்கே கவலையெல்லாம் இருக்காதுன்னெலாம் நான் சொல்ல வரல. அதையெல்லாம் தாண்டி வாழணும், அதுதானே வாழ்க்கை. வாழ்ந்துதான் ஆகணும். நாங்க எல்லாரும் இருக்கோம்லப்பா. இங்கே உங்க மாமியார் எந்திரிச்சு படக்குன்னு என் மருமகளுக்கு சோறு தண்ணி கொடுக்காம வச்சிருக்கேன் கேட்டா நாங்க என்ன பண்றது? திடீர்னு வேரோட புடுங்கி ஒரு இடத்துல நட்டு வச்ச மாதிரி உன் வீடு மத்த எல்லாரையும் விட்டுவிட்டீங்கன்னு வர்றது கஷ்டமா தான் இருக்கும். உன் பிரச்சனை அது எல்லாத்த விட ஜாஸ்தி, இல்லைன்னு சொல்லல. எங்களால அதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற முடியும்ப்பா. நாங்களும் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம்ல. நீயும் எங்களுக்கு ஒரு மக மாதிரி தான். சங்கடப்படாத, உனக்காக கவலைப்பட யாருமே இல்லைன்னு நினைக்கவே நினைக்காத. என்னவா இருந்தாலும் மனசை விட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லு. ஒரு மாதிரி அப்படி உட்கார்ந்துடக்கூடாதியா சொணங்கி சொணங்கி. நம்ம தான் நல்லா வாழணும் வாழ்க்கைய, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணத்தை முடிச்சுட்டோம், சேர்த்து வச்சுட்டோம், ஜெயிச்சிட்டோம் நினைச்சுக்கிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க நல்லா சிரிச்சு சந்தோஷமா வாழ்ந்தா தானே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கவலைப்படாதையா, சரியாயிரும். இந்த வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மோரக்கட்டைகளெல்லாம் பார்த்து நிம்மதியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உனக்கு பழகிரும். இந்த வீட்டு சூழலையெல்லாம் மாற்ற முடியாது, இப்பயே சொல்லிடுறேன். அதுவும் உனக்கு என்னடா. ஆனால் இந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு நாங்கள் 2 பேரும் சத்தியமாக பார்த்துக்கிறோம். ஓ மேலே சத்தியம். பிடிச்சாலும் சொல்லு, பிடிக்கலைனாலும் சொல்லு, அவளைய விட்டுரு, எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஆமா, நான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிய, இன்னும் எவ்வளவோ இருக்கு. சரி, முதல்ல பணியாரம் சாப்பிடுறீங்களா? சரி, காப்பி எடுத்து வாங்கிக்க. அதென்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற, டக்குன்னு இதுதான் கூடாதுன்னு சொல்றது. ஏங்க 2 பேரும் காப்பி குடிச்சுக்கிட்டே நல்லா பேசிக்கிட்டே இருங்க. நான் போய் ஜெனி சக்தி காப்பி கொடுத்துட்டு வரேன். வாங்க, காப்பி விடுங்க. இந்த அதை கொடுத்துட்டு வரோம். இந்த வந்துடுறோம். ஏய், வரேன்னு சொல்லிட்டு வராமல் ஏதாவது அல்வா கொடுத்தன்ட்டு வச்சுக்க, நான் கொன்னே போட்டுருவோம். சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்து சரி. குட் மார்னிங். நாங்க காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துக்க. தேங்க்ஸ்க்கா. பணியாரம் இல்லக்கா, இப்போ சக்தி என்ன இன்னைக்கு பணியாரம் விற்பனையால பிள்ளைய இருந்தா கொண்டா. ஏன் ஜெனி, ஏதோ வீடியோ வச்சிருக்கேன்னு சொன்னியே, அதை வச்சு இப்ப நீ என்ன பண்ண போற? சட்டை புட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து இந்த குடும்பத்தையே தூக்கி உள்ள வை. அந்த ஆளு அவங்க தம்பிங்க ஏதோ பிள்ளைங்களோட அப்பன்னு சொல்லி தானே ஜரூரா சுத்துறாங்க. அதுக்காண்டிலாம் விட்டுறக்கூடாது ஜனனி. எவ்வளோ இருந்தா அக்கா ஆஸ்பத்திரியில வச்சு கொல்ல பார்த்துருப்பாங்க. அந்த அறிவுக்குறிச்சி சொன்னது கேட்டில? அந்த கலப்பரத்துல எல்லா போட்டு எப்படி வெளில வந்துச்சு பாத்தில? ஒருத்தன் இப்படி போட்டு கொடுத்துட்டாங்க. விடக்கூடாது, எல்லாம் தூக்கி ஜெயில வை ஜனனி. தாரு, அவர் போன தடவை மாதிரி பெயில் எல்லாம் வெளில வரக்கூடாது. கடுமையான தண்டனையை கொடுத்து உள்ளே இருக்கிற மாதிரி செஞ்சு போடணும். செஞ்சிடலாம் நீ. சட்டப்பூர்வமான தண்டனை மட்டும் இல்லை, அவரை பற்றின எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டாட பாருங்க. இந்த ராமேஸ்வரத்தில் என்ன பதுக்கி வச்சிருக்காரோ அதுவும் வெளியே வரும். ராமேஸ்வரமா? என்னது? என்ன ராமேஸ்வரத்துல என்ன? எனக்கு அது முழுசா என்னன்னு தெரியல. நீ கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன். விட்டு வச்ச எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டாந்து அவர் முன்னால் நிப்பாட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆசை தம்பிங்க மேலெல்லாம் சொத்து எழுதி வைக்கிறேன்னு ஒரு நாடகத்தை போட்டார்ல, அம்பட்டும் பொய்.
எல்லாம் இன்னும் அவர் பேரில் தான் இருக்கு. எதையுமே மாற்றலை. அதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே இல்லை சக்தி. இந்த ட்ராமாவை இந்த ஆள் எத்தனை வருஷமா பண்ணிக்கிருக்கேன். அப்படி அந்த ஆள் பண்ணலைன்னா தான் அதிசயம். நம்ம என்ன இன்னைக்கு நேற்ற பார்க்குறோம். இந்த ஆளை சொத்தை கொடுக்கறது, மறுபடியும் வாங்குறது, திரும்ப எடுக்கிறது, எத்தனை வருஷமா இந்த ட்ராமாவை போட்டுக்கிருக்கான். விஷம் அந்த ஆள். ஏன் அந்த அறிவுக்கரசி அவ கெட்டவளாவே இருக்கட்டும், இந்த ஆளுக்காக எவ்வளவு கோக்குமாக்கான வேலையெல்லாம் அது பார்த்துருக்கு. அவன் மாட்ட போறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு செகண்ட் தான் அப்படியே பல்ட்டி அடிச்சு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஆமா, மனுஷன் அவன்லாம். ஜனனி சொன்ன மாதிரி ஒரு வாரம் தான் டைம். அத்தோட இந்த ஆளை தலைமுழிவிட்டு கூட சேர்த்து இந்த தம்பின்னு திரிகிறாங்கல்ல பைத்தியக்கார முட்டா பசங்க, அவனுங்களையும் சேர்த்து ஜெயிலில் அடைச்சிவிட்டு நம்ம வாழ்க்கைய, நம்ம பிள்ளைகளை, குறிப்பா அக்காட்ட சொன்ன மாதிரி பிசினஸை பார்க்கணும். வாழ்க்கை எப்படியாவது வாழ்ந்துடணும். சீக்கிரமா செய். ஆமா. புள்ளிய வேற அங்கனே இருக்குங்க. இனி போய் கூட்டு வந்துருமாக்கா? இல்லை இல்லை, நீ அவசரப்படாதீங்க. இன்னும் இந்த வீட்டில் நடக்க வேண்டிய பிரச்சனைலாம் நிறைய இருக்கு. பிரச்சனையா? இப்போதைக்கு அவசரப்பட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வர வேணாம். அதுங்களாவது அங்கே நிம்மதியாக இருக்கட்டும், பார்த்துக்கலாம். இந்த பார்கவின் தர்ஷன் அங்கே பேசிக்கிட்டு இருக்குங்க. நாங்கள் போய் அதுங்களோட இருக்கோம். நீங்கள் பாருங்க சரியா? ஏதாவது வேணும்னா சொல்லு. அக்கா போவோம். சரி சாப்பிடுங்க. அக்கா ஜனி டயட்டில் இருக்கா, சாப்பிட மாட்டா. நானே எடுத்துக்கிறேன். சொல்லுப்பா. அப்படியா? சரி வரோம். ஜனனி, அந்த அஸ்வின் பையன் 1.5 மணி நேரத்தில் வரானா, நம்ம கிளம்புவோம். டேய் டேய், அம்மா எங்க? எங்க அம்மாவா உங்க அம்மாவா? ஆமாம், உங்கள் அம்மா பெரிய இவ, அவங்கள பற்றி கேட்குறேன். இந்த மாமா, உன் குடும்பத்துக்கு இந்த மாதிரியான விசுவாசமான ஜீவனை பெற்று போட்டிருக்கு. அதுக்காண்டியாச்சும் நீங்கள்லாம் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்யா. டேய், நீ ரொம்ப பேசுகிற. நான் என்ன கேள்வி கேட்டனோ முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. திக்கத்தவனுக்கு தெய்வம் தான் தோண. மனசில் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு ஜப்பானுக்கு அப்பாவாவ பாண்டி கோளுக்கு தான் போயிருக்கு. ஏண்டா, நீ எதுவுமே நேரடியாக பேச மாட்டியா? பேசுனா உமக்கு ரொம்ப புரிஞ்சிருமா? அடிச்சு பல்லிலாம் உடைச்சிருவேன். ரொம்ப பேசுற நீ. டேய் என்ன? ஏய், நீ எங்கடா போன? அதை விடு, அண்ணன் எங்க இன்னும் இறங்கி வரலையா? இன்னும் வரல. அம்மா தான் தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிச்சுல்ல, அதான் நானும் போய் பார்க்கவே இல்லை. ரூம்குள்ளேயே தான் இருக்காரு. அவரை போய் பார்த்து என்னத்தை பேச சொல்ற? ஒரு வாரம் இவங்க ஆடுற ஆட்டத்தெல்லாம் பொறுத்து தானே ஆகணும். அப்புறம் சரி வா, அண்ணன் ரூம் போய் பார்த்துட்டு வந்துடலாம்.